வணக்கம். தமிழிலே நான் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், மாகாண சபைக்கான தேர்தலை பற்றி இந்த அரசாங்கம் வரும்போது, ஆட்சி கைப்பற்றும் போது சொன்ன முக்கியமான ஒரு ஒப்பந்தம் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவோம் என்று. எல்லாருக்கும் தெரியும், தமிழ் பேசாத தமிழ் பேசுகின்ற எல்லா மக்களுக்கும் தெரியும், மாகாண சபையினுடைய வருகை, அதன் உருவாக்கம் தமிழுடைய அரசியல் பிரச்சனையை தீர்ப்பதற்காக வந்த பிரச்சனை என்று முடிவென்று. ஆனால் இன்றைக்கு அது எவ்வளவு காலமாக பின்பற்றப்பட்டுள்ளது என்று. ஒரு மாகாண சபை ஒழுங்காக நடத்தும் போது அந்த மாகாணத்தில் உள்ள மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசியல், கலாச்சார, பொருளாதார வாய்ப்புகள் எவ்வளவு என்று நான் கூட அறிந்தவன். ஏனெனில் நான் வடமாகாணத்தின் முதல் தமிழ் ஆளுநராக பணிபுரிந்தவன். அதுக்கு பிறகு 5 பேர் வந்திருக்கிறார்கள், ஏனைய மாகாண சபைகளுக்கும் வந்திருக்கிறார்கள். அப்படி மாகாண சபைகள் நடக்காமல் ஒத்திவைக்கப்படும் போது மக்களுடைய அடிப்படையான அரசியல் உரிமைகளை பறிக்கப்படுகின்றது என்று என்னுடைய கருத்து. ஆகையினாலே திரு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அல்ல, அவருடைய கட்சியின் மூத்த தலைவரான டெல்வின் சில்வா அவர்கள் சொல்லியிருந்தார், மாகாண தேர்தல் நடக்கும் என்று. என்னுடைய வேண்டுகோள், விண்ணப்பம், போராட்டத்துக்கு முன்பாக நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான அழுத்தங்களையும் கொடுத்து மாகாண சபைகளை முடியுமான சீக்கிரத்தில் வருகின்ற 30 நாட்கள் ஜனாதிபதி அவர்கள் மாகாண சபைகள் எப்போ நடக்கும் என்று அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அழுத்தமான கோரிக்கை. நன்றி.